ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, we again give you morning greetings. இன்றைக்கு உலகமெங்கும் இயேசுவின் பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. Today the entire world celebrates the birth of Christ. அதனால இது ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாக சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக மீண்டுமாய் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் For கொள்கிறோம். all the children seated here and all the children seeing through, we உலகத்தில் again இருக்கிற give you Christmas greetings. உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவ மக்களுக்காகவும் இதை காண்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் In the கொள்கிறோம். name of Jesus, we give all Christmas greetings to everyone who's watching. இந்த பிறப்பின் நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து The ஆசீர்வதிப்பாராக. day of His birth, let God be with you and bless you. Thank you. God bless you. Thank you, God bless you. என் அன்பார்ந்தவர்களே, My beloved people, மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். let's again go into God's word. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நினைவு கூறப்படுகிறது. Today, entire world celebrates God's birth today. கிறிஸ்தவர்களும் சரி, Christians also, கிறிஸ்து அல்லாதவர்களும் சரி, even the ones who are not Christians. கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று அநேகருக்கு தெரியாது. Many do not know why Jesus came as in human form to this earth. இயேசு ஒரு மனிதனாய் வந்து நன்மைகளை செய்தார், இவ்வளவுதான் அநேகருக்கு தெரியும். Everyone knew that Jesus came as God and did many good things. இவர் எதற்காக வந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். Today we get to know why He came to this earth. இந்த வேத சத்தியங்களை வாசிக்கும் பொழுது When we read these Bible truths, முடிந்தால் நீங்கள் பெண்களை வைத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். mark all the verses in your books. இல்லை சொன்னால் தேவனுடைய கிருபையினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதியினாலே யூடியூப் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட போகிறது. With the facilities given to us, we will send it through YouTube to you. நீங்கள் மாத்திரம் இந்த செய்தியை கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடக் கூடாது. You should not only listen to the message and leave. உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, For your relatives, to your friends, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு for all those who are not redeemed. இந்த வேத சத்தியங்களை நீங்கள் அனுப்பி வைக்க என்று சொன்னார். If you send this Bible truths to them, ஒருவேளை உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். there might be situations you might be not able to tell. நேரடியாக பேச முடியாமல் இருக்கலாம். You might not be able to speak to them directly. ஆனால் இந்த வேத சத்தியங்களை நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது But when you send this Bible truths to them, அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு it's இருக்கிறது. a chance for them to know. அதனால் கொடுக்கப்படுகிற வேத சத்தியங்களை இங்க இருக்கிறவர்கள் தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். And all those seated, pay attention to the verse that's been given to you. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சத்தமாய் தமிழ்ல ஒருவர், ஆங்கிலத்தில் ஒருவர் வாசிக்க கேட்போம். The book of 1 John chapter 3 verse 8. Whoever makes a practice of sinning is of the devil, for the devil has been sinning from the beginning. The reason the Son of God appeared was to destroy the works of the devil. தமிழ் ஒரு வாசி. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த இடத்துல மிகவும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. It's written very clearly here. உலகத்திலே பாவம் யார் ஒருவன் செய்கின்றானோ, Whoever does sin in this world, பாவம் செய்கிற அத்தனை பேரும் and everyone who does sin, பிசாசுடைய ஆவினால் ஏவப்பட்டுதான் பாவம் செய்கிறார்கள். they do it because they are tempted by the spirit of the devil. அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, No matter what sin it is, கடவுள் பாவம் அறியாதவர். God is one who does not know sin. பிசாசு அந்த பாவம் செய்யும்படி தேவனுக்கு விரோதமாய் எழுப்பி செயல்படுகிறவர். Devil is one who stands against God and does sin. அதனால் இயேசுவின் பிறப்பின் செய்தியை ஒவ்வொரு வருடங்களும் நாம் கேட்கிறோம். We listen to Christ's birth every year. ஆனால் இந்த இயேசுவின் பிறப்பு எதற்கு என்பதை தெளிவாய் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். Today you should understand why Christ came to this earth. குறிப்பாக Particularly, பிறப்பு இல்லை என்று சொன்னால் மரணம் இல்லை. if there is no birth then there is no death. பிறப்பு வந்த பிறகுதான் மரணம். Only after your birth can மரணம் death. வந்த பிறகுதான் உயிர்த்தெழுதல். And after death is resurrection. ஆதலால் இன்று அநேகர் இந்த கிறிஸ்துமஸ், அதாவது இயேசுவின் பிறப்பின் நாளை
The day of Christmas, the day Jesus is born, நிராகரித்து விடுகிறார்கள். many neglect it. இயேசு இன்றைதான் பிறந்தாரா? Was Jesus born on this day? இன்றைக்குதான் பிறந்தாரா? Was he born exactly on this day? 25 தான் பிறந்தாரா Was he born exactly on என்று this சொல்லி day? விவாதம் செய்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. There are many who argue. கிறிஸ்து அறியாதவர்கள் கேட்டால் இந்த கேள்வி பரவாயில்லை. If it's fine if the people who do not know Christ ask. வேதத்தை படிக்கிறவர்கள் கேட்கிறார்கள். The ones who read the Bible ask these questions. மிகவும் வருத்தத்துக்குரியது. It's something that you have to be sad for. ஆதலால் இயேசுவுடைய பிறப்பில்லாமல் மரணத்தை நீ கொண்டாட முடியாது. So without Christ's birth, you cannot celebrate his death. இயேசு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ருசி பார்க்காமல் போயிருந்தால், If Jesus hadn't tasted the wages of sin, death, உயிர்த்தெழுதலை சந்தித்திருக்க முடியாது. he wouldn't have faced resurrection. அதனால் ஒரு சுவிசேஷத்திற்கு 3 காரியங்களும் தேவைப்படுகிறது. So for a gospel, there are 3 things that's needed. பிறப்பு தேவைப்படுகிறது, Birth is needed, மரணம் தேவைப்படுகிறது, death is needed, உயிர்த்தெழுதல் and தேவைப்படுகிறது. resurrection is needed. இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகிறது. And this resurrection is the one who's going to take us to eternal life. அதனால் வசனத்தை தயவு செய்து கவனமாய் கவனிங்கள். So pay attention to the verse that's been told to you. பாவம் செய்கிறவன் Whoever does sin, எந்த ஒரு மனிதனானாலும் சரி, no matter who a person he is, பாவம் செய்கிறவன் the one who does sin பிசாசினால் உண்டாயிருக்கிறார். is of the devil. காரணம் என்ன? What is the reason? பிசாசானவன் Devil. ஆதி முதற்கொண்டு It's from the beginning. அவனை உண்டாக்கின நாள் முதற்கொண்டு The time he was created, தேவனுக்கு விரோதமாய் எழுப்பினவன் தான் பிசாசு. devil was the one who's always against God. அவனை கடவுள் தேவ தூதனாக உண்டாக்கினார். God created him as an angel. கடவுளுக்கும் மனிதனுக்கும் பணிவிடை செய்யும்படி தான் தேவனை சிருஷ்டித்தார் கர்த்தர். God created the angel to serve him and the humans. ஆனால் கடவுளுக்கு விரோதமாய் அவன் எழும்பினபடியால் But because he went against God, அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். he was pushed from the heavens. அவன் பிசாசாய் மாறி He போனான். became Satan. தேவனுக்கு எதிரியாய் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறான். Still today he is இந்த பிசாசானவன் this Satan. என்ன செய்கிறான்? What does he do? முதல் குடும்பம் ஆரம்பிக்கப்பட்டது. The first family started. ஆதி குடும்பம் ஆதாம் ஏவாள். The first family of Adam and Eve. அவர்களை உண்டாக்கி God created them. அவர்களை ஏதேன் தோட்டத்திலே நன்மையான காரியங்களுக்காக வைத்திருந்தார். And God kept them in the Garden of Eden for good things. முதல் குடும்பத்தை, The first family. ஆதி குடும்பத்தை கெடுத்தவன் பிசாசு. Devil was the one who destroyed the first family. இந்த கனியை சாப்பிடும் நாளிலே The day you eat this fruit, சாவே சாவாய். you will surely die. பிசாசு என்ன சொன்னான்? What did Satan say? வேறொரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். He teaches them another word. இன்றைக்கும் இந்த வேத சத்தியத்தை போதிக்கப்படும் பொழுது Today also when they're preaching the Bible verse, யார் ஒருவர் இந்த வேத சத்தியத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ whoever accepts these Bible verses wholeheartedly, பொய்யிலிருந்து வெளியே வந்து விடலாம். they can easily come out of the lie. பொய்யிலிருந்து வெளியே வந்து விடலாம். They can easily come out of the lie. காரணம் என்ன? What is the reason? ஆதி முதற்கொண்டு Because from the beginning, பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசானவர் devil is the father of all lies. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லிவிட்டார், He already said it to Adam and Eve. நீ இந்த கனியை சாப்பிடும் நாளிலே The day you eat this fruit, சாவதே இல்லை. you will not die. என்ன செய்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள்? And what did God's children இந்த do? கனியும் சாப்பிடும் நாளிலே The day you eat this fruit, சாவா என்ற வார்த்தை வெளியேற்றினார்கள். they took out the word and said you will die. சாக மாட்டாய் என்ற வார்த்தை உள்ளே அனுப்பினார்கள். And they took in the word and said they will not die. உள்ளே அனுப்பின உடனே என்ன நடந்தது? What happened when they did that? பிசாசுடைய அத்தனை குணங்களும் அவனுக்குள்ளே வந்து விட்டது. Whatever qualities Satan had, everything came to them. அதனால்தான் முதல் மனிதன் கனியை சாப்பிட்ட உடனே That is why the moment Adam ate the fruit, ஆதாமும் ஏவாளும் Adam and Eve, தேவ மகிமை அவர்களை மூடி இருந்த போதிலும் when the glory of God was covering them, மகிமை இழந்தவர்களாய் they lost it நிர்வாணியாய் மாறி போனார்கள். and they stood naked. வெட்கம் உண்டானது. They started getting shame. இருக்கிறது 2 பேர். There were only 2 people. அன்றைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் From the beginning, devil started this. ஆதி குடும்பத்திலிருந்து கெடுத்து வருகிறான். He destroyed it from the first family. அதனால் ஆதாம் முதற்கொண்டு From Adam இன்றைக்கு வரைக்கும் till today, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் even in the time Jesus lived, இன்னும் வரப்போற காலங்களில் the time to come, எல்லா மக்களுடைய பாவங்களையும் all the sins of the people, தீர்ப்பதற்காக to finish it, கடவுள் மனிதனாய் வந்தார். God came as a human. கடவுள் மனிதனாய் வந்தார். God came as a human. வார்த்தையாய் இருந்த கடவுள். God who was word, அவருக்கு ரூபம் இல்லை. he did not have a form. அவருக்கு எந்த ரூபமும் இல்லை. He did not have any form. அவர் வார்த்தையின் கடவுள். He was a God of word. அந்த வார்த்தை That word, இந்த உலகத்திலே in this world, மனித குலத்தை மீட்பதற்காக to redeem the world, மாம்சமும் இரத்தமும் உடையவராய்
மனிதனாய் வந்தார். became flesh and blood and கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே Hebrews chapter 2. 14-15 வசனத்தை வாசித்து பாருங்கள். You can read 14 and 15. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து God, Jesus Christ, மனிதனை மீட்பதற்காக to redeem man, நம்மை போல like நாம் us, எப்படி மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறோமோ how we are in flesh and blood. அப்படி அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் He also likewise partook in the same things. மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். He took the human form when he came to this earth. எதற்காக வந்தார்? Why did he come? இந்த உலகத்திலே மனித குலம் Because the mankind, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே its wages of sin, death, கட்டப்பட்டவனாய் இருந்தான், they were bound to it. அடிமைப்பட்டு இருந்தான். They were slaves to it. அதிலிருந்து வெளியே வர எத்தனையோ மனித குலம் முயற்சி எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. They are still taking efforts to come out of that bondage. இன்றைக்கு மனிதன் பாவம் செய்கிறவன், Today also man does sin. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். They are slaves to sin. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவனை கட்டி வைத்திருக்கிறது. Wages of sin is of death is still in bondage with them. ஆதலால் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மனித குலத்தையும் The entire mankind is living in the fear of death. மரணத்துக்கு அதிகாரிக பிசாசனவனை, The devil who is authority over death. மரணத்துக்கு அதிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he has authority over death. ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து Jesus Christ who has authority over life. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். Satan is the who has the authority over death. அந்த பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்குதான் Destroy the works of that devil. தேவன் குமாரனாய் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். God came as the Son of Man into this earth. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. வார்த்தை மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். The word became flesh and blood and came to this earth. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ரோமர் 1 அதிகாரத்திலே Romans chapter 1. 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். Read the 4th and 5th மிகவும் verse. தெளிவாய் வேதம் போதிக்கிறது. The Bible clearly இயேசு teaches us. கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதர் அல்ல. Jesus Christ is not a normal human being. அவர் தேவனாய் இருந்தவர், He was God. கடவுளாய் இருந்தவர், He was Lord. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர்தான். He was the one who created the entire universe. நாம் பார்க்கிற வானம், The sky we see, நாம் நிற்கிற பூமி, the earth we stand on, கண்களால் காண்கிற படைப்புகள் all the creations that we see in அத்தனை our eyes. உண்டாக்கின கடவுள் God who created everything, மனிதனை மீட்பதற்காக to redeem mankind. எப்படி வரப்போகிறார் என்பதை How he is going to come. ஆதியாகமம் 3:15 தேவன் சொல்லிவிட்டார். God told that in Genesis chapter 3 verse 15. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சுவிசேஷம் That gospel started there மல்கியா புஸ்தகம் வரைக்கும் till the book of Malachi, ஒவ்வொரு இறை வாக்கினர்கள் வழியாய், through every prophet, ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வழியாய், through every minister of God, சங்கீதக்காரன் வழியாய் David, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். God revealed him. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். God revealed himself. எப்படி மனித குலத்தை நான் மீட்க போகிறேன் என்று சொல்லி How he is going to redeem mankind. இந்த உலகத்திலே அவர் மீட்பை பற்றி அறிவித்து வந்தார். He preached about வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்கள். Romans chapter 1 verse 4 and 5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து ம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் ம் பரிசுத்த வேதாகமங்களில் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி நீங்கள் நல்லா வீட்டில போய் கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலும் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். காலாகாலமாய் From years to years, ஆதாம் முதற்கொண்டு from Adam, அறிவிக்கப்பட்டது. it was preached. தீர்க்கதரிசி வழியாக அறிவிக்கப்பட்டது. It was preached to the prophets. பிலியாம் தீர்க்கதரிசி வழியாக அறிவிக்கப்பட்டது. It was preached through the prophet Bill. மோசஸ் வழியாக அறிவிக்கப்பட்டது. It was preached through Moses. சங்கீதக்காரனால் அறிவிக்கப்பட்டது. It was preached to the poet. ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக It was அறிவிக்கப்பட்டது. preached through prophet Isaiah. தானியேல் புத்தகத்தில் It அறிவிக்கப்பட்டிருக்கிறது. was preached to the book of Daniel. இப்படி ஆதியாகமம் முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் 39 புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து
குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. From the beginning, Genesis to Malachi, it was preached about Jesus Christ. அதைதான் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பரிசுத்த வேதாகமங்களிலும் முன்னதாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. As a symbolic representation, it was already preached by the prophets and the Bible about Jesus Christ. சுவிசேஷம் என்றால் என்ன? What is gospel? நல்ல செய்தி, It is a good news. நற்செய்தி. It is a good news. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ When man did sin, அன்றைக்கே கிருபையின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. that day grace and good news was given to him. பிசாசை பார்த்து கர்த்தர் சொன்னார், God said to உன் வித்துக்கும் for your seed, உன்னுடைய வித்துக்கும் for your seed, அவருடைய வித்துக்கும் and her seed, நான் பகை உண்டாக்க I போகிறேன். will create an enemy. அவர் உன் தலையை நசுக்குவார், He will crush நீ your head, அவருடைய குதிகாலை தீண்டுவாய். and you shall bruise his heel. ஒரு நாள் வரப்போகிறது, A day shall அது come. நான் வரப்போகிறேன். That day I will come. இது ஆதியாகமத்திலே அறிவிக்கப்பட்டது. It was preached in the book of Genesis. இப்படி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் All the prophecies that was preached, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான். all the words written in the Bible, இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின பொழுது when time was fulfilled, இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். Jesus came as a human into this earth. கலாத்தியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே In the book of Galatians chapter 4, 4வது 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். let's read the 4th and 5th verse. வேதம் சொல்லுகிறது, The Bible says, காலம் நிறைவேறின உடனே when the fullness of time had அவர் come, அறிவிக்கப்பட்டார். ஆதி ஏதேன் தோட்டத்திலே in the Garden of Eden he was preached. அந்த அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு That announcement, that preached, காலம் நிறைவேறுகிற வரைக்கும் till the time of time had been fulfilled, தேவன் பொறுமையோடு கூட காத்திருந்தார். God waited with patience ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி for people to be redeemed from their sins. அவர்களுக்கு பல நல்வழிகளை காட்டினார். He showed them many good ways. பலிகளை செலுத்தி பார்த்தார். They did sacrifices. பாவம் செய்தவனை கல்லெறிந்து கொன்று பார்த்தார். They stoned the person who sinned to death. மனிதன் மனம் திரும்பினதா இல்லை, But it was not like they repented at all. மனப்பூர்வமாய் கடவுளை ஏற்றுக்கொண்டதா இல்லை. They never wholeheartedly accepted God. ஆதலால் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி So according to his word, இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். he came as a human form into this earth. வாசிங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். Let's read the letter of Galatians chapter 4 verse 14. ஆங்கிலத்துல முன்ன பின்ன இருக்கும். In English it will be forward and backward. காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நல்ல கவனிங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய நியாய பிரமாணத்திற்கு கீழான பிரமாணத்திற்கு கீழானவருமாக தம்முடைய தம்முடைய குமாரனை குமாரனை தேவன் தேவன் அனுப்பினார். அனுப்பி வைத்தார். புரியுதுங்களா? Did you understand? இந்த வசனம் புரியுதுங்களா? Did you understand the verse? ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு பிறக்கவில்லை. Not 2000 years ago Jesus was born. ஏற்கனவே இருக்கிறவர், He was already there. இருந்தவர். He was there. இப்போது There. தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி To fulfill the promise he had given, தேவன் தன்னுடைய குமாரனை God sent his son மரியாளிடத்திலே ஸ்திரீனிடத்திலே to a woman, Mary. அனுப்பி வைத்து He sent him மனிதனாய் வருகிறார். and he comes as a human to this earth. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே This is what in the book of Isaiah, 7ஆம் அதிகாரத்திலே chapter 7, 14வது வசனத்திலே, verse 14. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே In the book of Isaiah, 9ஆம் அதிகாரத்திலே chapter 9, 6வது வசனத்திலே verse 6, இவைகள் எல்லாம் தெளிவாய் நீங்கள் பார்க்கலாம். you can see it very clearly தேவன் எப்படி பிறந்தார் என்று சொல்லி how God was born. முதலாவது பிறப்பை பற்றி சொல்லுகிறது. There's a story about his birth. பிறந்தவர் எப்படிப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டார் என்று In சொல்லப்பட்டிருக்கிறது. the story, he was given to them. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this. ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தவர் அல்ல, He's not just born 2000 years ago. இருந்தவர் தான் பிறந்தார். He was already there. He was அதனால- born to this earth. அதெல்லாம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதும் போது கூட அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். That is why in the book of Isaiah it's written, the Holy Spirit. 9:6 யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. Let's read Isaiah 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தார் என்பது தாயின் கர்ப்பத்திலிருந்து பிள்ளை பிறப்பது. The born means he is born from the mother's womb. இரண்டாவதாக Secondly, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். to us a கொடுக்கப்பட்டார் son is என்றால் given. If it's given, கொடுக்கப்பட்டார் என்றால் if it's given, இருந்தவர் இந்த உலகத்திற்கு நமக்காக கொடுக்கப்பட்டார். he was present, he was given to us in this world. நியாயப்பிரமாணத்தின்படி According to the book of law, ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர். he was born from a woman.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி according to the promise God குமாரனை had இந்த given, உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். He sent His Son to the world பிசாசும் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு to destroy devil and his works. பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படும்படி கொண்டு வந்தார். He revealed His Son to this earth. அதனால் என் அன்பு தெய்வ ஜனங்களே, So my dear beloved, இதை நன்றாய் புரிந்து கொள்ள you வேண்டும். have to understand this clearly. உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். If your sins and my sins have to இந்த go, உலகத்திலே மனிதனை மீட்பதற்காக தான் கர்த்தர் இந்த பூமி மீது மனிதனாய் வந்தார். God came to this earth to redeem man. எல்லா வேதங்களும் அதை பற்றி போதிக்கிறது. All the Bible speaks about it. இவ்வளவு போதித்திருந்தும் கூட Even after preaching so much, நன்றாய் கவனிங்கள், pay attention. நாளைக்கும் Tomorrow also, ஜனவரி 2ஆம் தேதியும் and Jan 2nd, தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் you have to see the television. நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கணும். You read the newspaper. இயேசு எதற்காக வந்தார்? சபையார் எல்லாரும் சொல்லுங்க. Now, why did Jesus come? And I trust that. இயேசு எதற்காக வந்தார்? Why did Jesus come? பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்தார். Jesus came to redeem mankind. இல்லைங்களா? அதுக்குதான் இன்னைக்கு இந்த திருவிழா, இந்த கொண்டாட்டங்கள், புத்தாடைகள் எல்லாம் செய்கிறோம். That is why we celebrate new dresses, decorations, everything. எல்லாம் நல்லது. Everything is good. இவ்வளவு செய்தும் Even after doing so, ஆனால் இன்றைக்குதான் today only, பாவமே அதிகமாய் பெருகி இருக்கிறது. sin will increase a lot. நாளைக்கு மட்டும் நீங்க பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, Tomorrow, if you see, read in the newspaper, எவ்வளவு மதுபான பாட்டில் வியாபாரமானது என்று கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. there will be written in block letters how many alcohol bottles were sold. செய்தித்தாளே பெருமையா ஒரு அறிவிப்பாங்க. It's a proud announcement for you. 200 கோடி விற்கப்பட்டது, 200 crores were sold. 250 கோடி மதுபானம் விற்கப்பட்டது. 250 crores of alcohol was sold. கடந்த ஆண்டினை காட்டிலும் இந்த ஆண்டு மிகவும் நன்றாய் வியாபாரம் நடந்தது. There is a rise in the sales compared to the last year. கொஞ்சம் யோசித்து பாருங்க, You think and see. மனிதன் எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார். How much have humans become slaves? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, That is why the Bible says. மனிதன் பாவத்தின் சம்பளமாகிய மரண பயத்தில கட்டப்பட்டவனாயிருக்கிறார். Man is bonded by wages of sin, death, and fear of death. அவனை விடுதலையாக்கும்படிதானே To redeem him, to deliver him, பிதாவாகிய தேவன் God the Father தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். sent His Son to this world. குமாரன் மாத்திரம் இந்த உலகத்திலே வராமல் போயிருந்தால், If His Son hadn't come into this world, இன்றைக்கு அமர்ந்திருக்கிற தேவ சபையே, now the church was seated here, பேசிக் கொண்டிருக்கிற நாங்களும் சரி, but who is speaking and standing here, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. we won't have the right to say we are God's children. அவர் இந்த பூலோக வாழ்க்கையில மனிதனாய் வந்ததனால தானே Because He came to this earth as a human நம்மை form, மீட்டெடுத்து விட்டார். He redeemed us. நாம் செலுத்த வேண்டிய பலியை இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை The கொடுத்திருக்கிறார். sacrifice that we had to give, Jesus gave His life on the cross for us. விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். He redeemed us from His priceless blood. அதனால்தான் இன்று அவரை குறித்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். That is why today we are worshiping. அவருடைய அன்பை குறித்து பார்த்து We கொண்டிருக்கிறோம். sing about His love. அவருடைய அன்பை ருசி பார்த்து We are கொண்டிருக்கிறோம். tasting His love. இல்லை என்று சொன்னால் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்க முடியாது. Or else we wouldn't have been gathered here today. மனிதன் பாவம் செய்து அப்படியே பாதாளத்திற்கு போயிருப்பான். Man would have just did sin and went to hell. அந்த பாதாளத்திற்கு நீ போகக்கூடாது என்று சொல்லிதான். For you not to go there. பிசாசுக்கு கிடைக்காத கிருபை The grace that Satan also did not get. மனித குலமே, Human. கொஞ்சம் வீட்டில போய் சிந்தித்து பார். You think in your house is different. தேவாதி தேவன் God the God. அண்ட சராசரிகளை உண்டாக்கினவர், The one who created the entire ராஜாதி universe. ராஜாவாய் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறவர், He was seated as the King of Kings and heaven. அவரை ஆராதிப்பதற்காக, For Him to worship. நமக்கு பணிவிடை செய்வதற்காக For us to serve. தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். He created the angels. தேவனுக்கு தூதர்களாக சிருஷ்டித்தார். He created angels to serve God. ஆனால் அந்த தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் கிருபை But the grace that the angels did not get, நமக்கு கிடைத்திருக்கிறது. we have got it. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி. clap our hands and thank God. காரணம் என்ன? What is the reason? மனிதன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டார். Because man was created in the likeness of God. தேவ தூதர்கள் தேவனுடைய சாயலிலே இல்லை. Angels were not in the likeness of God. அவர்கள் உருமாறுவார்கள், அவ்வளவுதான். They would change forms. தேவன் ஒரு செய்தி அனுப்புவார் என்று சொன்னார், If God sends a message, திடீரென்று என்று சொல்லுவார்கள். they will suddenly come and tell it to you. அப்படிதான் வந்தார்கள். That's how they acted. கிருபை பெற்றவளே, Grace be with you. வாழ்க, Greetings. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. A message has been sent. வந்தார்கள், They come. சொன்னார்கள், They tell. மறைந்து போனார்கள். And they will disappear.
ஆனால் நாம் அப்படி அல்ல. But we are not like that. தேவனுடைய சாயலாய் We were சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். created in the likeness of God. நமக்கு பாவ மன்னிப்பு என்ற நிச்சயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given us the forgiveness of sin. இந்த பாவ மன்னிப்பு என்ற நிச்சயம் பிசாசுக்கு இல்லை. Satan doesn't have this forgiveness of sin. அவரால் தான் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, That is why all the people are in the body of தன்னுடைய sin. சாயலாய் இருக்கிற மனிதனை All the humans are created in His likeness. மீட்கும்படிதான் To deliver them, பிதாவாகிய தேவன் God the Father, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை He sent His Christ, இந்த Jesus as His Son. இந்த உலகத்திற்கு அனுப்பி He வைத்தார். sent Him to the world. இந்த இயேசு கிறிஸ்துவை This Jesus Christ, அநேக ஜனங்கள் many people, இன்னும் மனிதர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். they think He is just a human. அநேக ஜனங்கள் இன்னும் மனிதராய்த்தான் பார்க்கிறார்கள். They still see Him as a human. அவர் இந்த பூமியில வரும் பொழுது When He came to this earth, மனிதனுக்கு மனிதனாய் இருந்தார். He was a 100% human. தேவனுக்கு தேவனாகவும் இருந்தார். But He was God also. இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? How will we know this? மனிதனா இருந்தார், ஓகே. He was human, fine, understand. கடவுளா இருந்தார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது? How will we know that He was God also? மார்க் 4 அதிகாரத்திலே Mark chapter 4. இதற்கு ஒரு சிறிய ஆதாரம் உங்களுக்கு காட்டுகிறேன். There is a small incident that happened. 38வது வசனத்திலிருந்து வாசிக்க எப்படி கேட்டுக்கொள்கிறேன். Let's read from the 38th verse. 4 அதிகாரம் Mark chapter 4, verse 38 to 41. கப்பலின் பின்னணியில் ஒரு நிமிஷம், யாரும் பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? கொஞ்சம் சத்தமா வாசிச்சாரு போட்டால ஒரே சர்வதி வாரம் வாரம் வாசிட்டு இருக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற சபை. This is a church that preaches God's word. வார்த்தைக்கு மாத்திரம்தான் இந்த சபை முக்கியத்துவம் கொடுக்கும். The church respects only word காரணம் என் தேவன் வார்த்தையின் தேவன். because our God is a God of word. தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க. Whoever is taken, please read loudly. கப்பலின் பின்னணியில் கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து அவர் தலகாணியை வைத்து அவர் அவர்களை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கொஞ்சம் அப்படி நிக்கிறீங்க. இந்த பயணத்தை பற்றி நிறைய செய்தி நாம் கேட்டு இருக்கிறோம். We have heard a lot of message about this travel. இயேசு மனிதனாய் இருந்தார். Jesus was human. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பிரசங்கம் செய்ய கடந்து போகிறார். To preach the gospel, he went from this shore to that shore. அநேக இடங்களில் ஊழியம் செய்ததனால், Because he did his preaching everywhere else. அவர் சாதாரண மனிதனாய் இருந்ததினாலே, Because he was a human. மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்ததினாலே, Because he was of flesh and blood. அவர் தலகாணியை வைத்து உறங்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. Bible says he was asleep on the pillar, on the cushion. ஷிப்ல தலகாணி இருந்திருக்கு பாருங்க. In the ship there was a pillar. அப்போ அவருக்கு உண்மையிலே டயர்ட் வந்திருக்கு. Then he was really tired. சரீரத்துல ஒரு களைப்பு, There is a tiredness in his body. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. He's asleep. இப்ப பிசாசு கொஞ்சம் விளையாடுறான். And now Satan plays with him. அவன் என்ன பண்றான்? What does he do? அங்க இருக்கிற காத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி விடுறான். He starts pushing the wind. கப்பல் கொஞ்சம் ஷேக் ஆகுது. And now the boat starts moving. கப்பல் ஷேக் ஆன உடனே And when it starts moving, கூட இருக்கிற சீடர்கள் and all the disciples, விசுவாசி இல்லை, they are not believers. ஆண்டவருக்கு என்று பணி செய்ய வந்திருக்கிறவர்கள், They have come to serve the Lord. ஆண்டவரோடு கொடுக்கிறவர்கள். They were the ones who are always with the Lord. இப்ப கப்பல் கவிழ்ந்தால் Now if the boat turns upside down, சீடர்கள் மட்டும் கவிழ்ந்து போவார்களா? will only the disciples perish? இயேசுவும் கவிழ்ந்து போவாரா? Will Jesus also perish? இயேசுவோடு கூட தான் கப்பல் கவரும் இல்லைங்களா? The ship will go sink with Jesus, right? என்ன கேக்குறாங்க? Now what do they ask? நாங்கள் மடிந்து போவது That we are perishing. உமக்கு கவலை இல்லையா? Do you not care? கவலைப்பட்டதுனாலதான் Because he cared about them, பரலோக வேண்டி விட்டு he left his heavenly glory. சாதாரண ஏழ்மை கோலத்திலே He came in the human form, சத்திரத்துல கூட இடம் இல்லாமல் even without a place to be born. துணியிலே சுற்றி He was wrapped in cloth, மாட்டு தொழுவத்திலே பிறகு வந்திருக்கிறார். and he was laid in a manger. யாரை மீட்பதற்காக? To redeem whom? உன்னை மீட்பதற்காக, To redeem you. என்னை மீட்பதற்காக, To redeem me. இந்த உலக மீட்புக்காக To redeem the world. பரலோக தேவன் Heavenly God. நம்மேல் வைத்த அக்கறை, Because he cared for us. நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் Because of the love he had இந்த for us. பூலோக வாழ்க்கையில மனிதனாய் வந்திருக்கிறார். He came as a human
come to this world. இப்ப மனிதனாய் வந்தபடியால் But because he was a human, அவர் மனிதனை போல like a human, களைப்படைந்தவராய் he was tired, அவர் படுத்து உறங்கிக் he கொண்டிருக்கிறார். was sleeping. ஆண்டவரே, And you wake him up. நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? Do you not care that you're perishing? எழுப்பினார்கள். And they woke him up. இதுவரைக்கும் அவர் மனிதனாய் இருந்தார். Till now he was a human. இதுவரைக்கும் அவர் மனிதனாய் Till இருந்தார். now he was a human. இப்போது களைப்பாகி எழுந்து நிற்கிறார். Now he stands up. இப்போது நிற்கும்போது Now when he stands up, படைத்த தேவன், he was a God who created. அண்ட சராசரங்களை உண்டாக்கின The தேவன் Lord who created the world. எழுந்து நிற்கிறார். He stands now. இப்போது கடலை பார்க்கிறார். He looks at the sea. அடங்கு, He says, "Peace." அமைதியாய். Be still. ஒரே வார்த்தை, He says one word, காற்றும் கடலும் அமைதியாய் போயிற்று. and the wind and the sea. கடலை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். He sat down to thank him. மனிதனாய் இருந்தவர், He was a human. களைப்படைந்திருந்தவர், He was tired. சோர்ந்து போய் தூங்கி இருந்தவர், He was asleep. இப்போது எழும்பொழுது Now when he stands up, தேவனாக எழுப்புகிறார். he stands as God. காற்றை அவர்தான் உண்டாக்கினது, He is the one who created the world. கடலை அவர்தான் He உண்டாக்கினது, is the one who created the sun. வானத்து நட்சத்திரங்களை உண்டாக்கின He is the அவர்தான். one who created the stars. அந்த காற்றுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். He commanded that. இறையாது, Peace. அமைதலாய், Be still. அமைதலாய். Be still. உடனே சீடர்கள் ஆச்சரியப்பட்டார். And all the apostles shook. இவர் எப்படிப்பட்டவரோ, Who is this? இவர் எப்படிப்பட்டவரோ Who is this person? சிந்தித்து பாருங்க. You think and say. அவர் பூலோகத்திலே 100க்கு 100 மனிதனாய் இருந்தார். He was 100% human on this earth. 100க்கு 100 அவர் தேவனாகவே And he இருந்தார். was 100% God also. இந்த சம்பவம் ஏன் நடந்தது தெரியுமா? Do you know why this incident happened? நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து பாருங்க. You read and see. இதே மார்க் அதிகாரம் 5வது அதிகாரத்தை தொடர்ச்சியாய் வாசிக்க வேண்டும். Continue the verse from Mark chapter 5. அவர் என்ன செய்தார்? What he does then? நாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் என்று சொல்வதற்கு முன்பதாக Before he said we'll move from this shore to the other shore, அக்கறையில ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறார். there he sees a man with a demon. அந்த மனுஷனுக்கு இக்கரையில் இருக்கும் போதே சொல்லிவிட்டார், And from here he commands that demon, நான் வருவதற்கு முன்பதாக before I come, அந்த உடலை விட்டு you வெளியே போ. leave the body. அவர் சொல்லியிருந்தார். He commanded it. இது சீடர்களுக்கு தெரியாது. And the apostles didn't know that. ஒருவேளை படிக்கும் பொழுது நமக்கு தெரியாது. We also would have known it. ஆனால் அக்கறைக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது காரணம் என்னவென்று சொல்லி. But only when he came to the other shore do we know why he did that. அதனால அந்த பிசாசு என்ன செய்கிறான்? So what does the Satan do? ஒரு மனுஷனை வாழ வைக்காதபடி இருந்தான். He was waiting to kill a person. He அந்த didn't- மனுஷனை பார்த்து வீதியில் இருந்தவர்களாம் பயந்தார்கள். And all the people in that city were scared of him. எப்பொழுது பார்த்தவர்களுடைய வாழ்க்கை கல்லறையில் இருந்தது. Every time he lived near the tombs, எல்லா மனிதர்களும் அவனை பார்த்து பயப்படுவார்கள். every person was scared of him. எத்தனை சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும் அவனை விடுதலையாக்க ஒருவரால முடியாது. No matter how many shackles he had, no one could bond him. சங்கிலி உடைத்து விடுவான். He used to break it. ஏனால் அத்தனை பிசாசுகள் அந்த ஒரு மனிதனுக்குள் இருந்தது. Because so many demons were in one man. ஆனால் இயேசு வருவதற்கு முன்பதாக, So before Jesus came, நான் வருவதற்கு முன்பதாக before I come, இந்த உடலை விட்டு வெளியே போ என்று சொல்லி வைத்திருந்தார். he says, leave this body. ஆனால் அது போக தயாரா இல்லை. But the demon was already to leave. அந்த பிசாசுதான் This demon, இந்த காற்றை அலைக்கழிக்க செய்தது. that is what that demon only kindled the wind and the கப்பல் fire. அங்கே கவிழ்ந்து விட்டால் If the boat falls, sinks there. இயேசுவும் கவிழ்ந்து விடுவார் என்று அவன் நினைத்தான். He thought that Jesus also will go. அவன் நினைவெல்லாம் அப்படியே தோற்று போனது. And all his thoughts failed. இப்போது என்ன நடந்தது? Now what happened? இப்போது அக்கறை வந்து இறங்கி விட்டார்கள். They reached the other side of the shore. 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். You read the fifth மார்க் 5ஆம் chapter. அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Mark chapter 5 verse 1 and 2. பின்பு அவர்கள் ம் கடலுக்கு அக்கறையில் உள்ள ம் கதிரேனுடைய நாட்டை வந்தார்கள். ஏ, அவர் படகிலிருந்து இறங்கினவுடன் நல்ல கவனிங்க. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. கவனிச்சு பாத்தீங்களா? Did you pay attention? இன்றைக்கு குடும்பங்களிலே எத்தனை பிள்ளைகளை என்ன சொன்னா அடங்கி போறாங்க. No, whatever you say, the kids never come to a control. எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். Many parents are in tears today. கட்டி வைக்க முடியவில்லை, I'm not able to control. கட்டுப்படுத்த முடியவில்லை. I'm not able to control. my பெற்றோர்களை பயமுறுத்துகிறார்கள். child. The parents scare the child. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பாத்துக்கோ, If you do this, you see, நான் செத்து போறேன்.
I will die. இப்படியே சொல்லி பயமுறுத்தி They keep telling that it makes me இன்றைக்கு fear. எத்தனையோ பிள்ளைகள் அடங்காமல் இருக்கிறார்கள். And now children don't come under any control. அந்த அடங்காத பிள்ளைகளை, For all the children of அவர்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை demon within them, கர்த்தர் வெளியேற்றும்படிதானே, for God to take them பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிதானே to destroy the works of the devil. பிதாவாகிய தேவன் God the Father தன்னுடைய குமாரனை sent His Son இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். to this world. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap சொல்லுவோம். hands and thank God. தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதி. Let's read, continue to read the verse. அவன் எப்பொழுதும் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. அவன் எப்பொழுதும் இரவும் இரவும் பகலும் பகலும் மலைகளிலும் 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 கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. பிசாசுக்கு தெரிய வருகிறவரே, The demon knows that one is coming. பிசாசுக்கு தெரிய வருகிறவரே, The devil knows who's coming. யாருன்னு தெரிஞ்சு போச்சு. He knew. ஏற்கனவே அங்கிருந்து கட்டளை கொடுத்து இருக்கிறார். From there he already commanded. இவன் அடங்குறதா தெரியல. He doesn't seem to come. இப்ப எதிரில வந்து நிக்கிறாரு. Now he comes and stands. இப்ப அவனால ஒண்ணும் செய்ய முடியல. He couldn't do anything. இப்ப பாதத்துல வந்து விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். Now he falls at his feet and says, வாசிங்க. இயேசுவே இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரு உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறான். என்ன சொன்னா? what does he say? உனக்கு எனக்கு என்னப்பா? What do you have to do? ஏப்பா என்ன வேதனைப்படுத்த வந்திருக்கிற? Why have you come to torment? என்னை விட்டு அகன்று போயிடு. Go away from me. எனக்கு வேதனை கொடுக்காத. Do not torment me. தேவன் பேர்ல ஆணையிடுகிறேன். I adjure you by God. எல்லாம் சொல்லி முடிச்சான். He says everything. இப்பதான் விஷயமே இருக்குது பாருங்க. And now he says, இந்த வசனத்தை குறிச்சு வச்சு வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. you mark these as a thing in your houses. வாசிங்க. ஏனெனில் ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்றோம். hands and thank God. இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. Now only they meet. இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி இருக்கிறாங்க. Now only they meet. எப்ப சொல்லி இருந்தா? And when did he say that? இப்ப புரியுதுங்களா? You understand? ஏன் கப்பல் ஆடிச்சுன்னு Why did boat shook? அக்கறையில் இருக்கும் போதே சொல்லிட்டார் பிசாசுக்கு, Because he had commanded the devil நான் to வர்றதுக்கு depart. முன்னாடி உடலை விட்டு போயிடுன்னு. Before I come, you leave the அவன் body. அடங்காதவன், He wasn't in control. அவன் பிசாசு கீழ்ப்படியாதவன். He was the one who's devil who does not. போக மாட்டேன் அடம் பிடிச்சிருந்தான். He was stubborn, he won't leave. இப்போது அக்கறையில காற்று கடலை அடக்கி விட்டு Now there he calmed the sea and the wind. அக்கறை வந்து சேர்ந்தாச்சு. From there he comes here. இதுக்கு மேல அவனால ஒண்ணும் செய்ய முடியல. Now he couldn't do anything. பாதத்துல வந்து விழுந்துடுறான். He comes falls in his feet. பாருங்க, இவ்வளவுதான் செஞ்சவன் He did so many things. என்ன மன்னிச்சிருன்னு கேட்கவே இல்லை. Never asked forgiveness. அதான விஷயம். This is the thing. இன்றைக்கு வரைக்கும் பிசாசு Till today, devil தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறானே தவிர he stood against God. அவன் மன்னிப்பு கேட்கவே இல்லை. He never asked sorry. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் But today you and me, ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிறகு after listening to God's word, தன்னுடைய பாவத்திற்காக நாம் மனம் அருந்துகிறோம், we have to repent for our sins. மன்னிப்பு கேட்கிறோம். We ask forgiveness. அது அவர் கனப்படுத்துகிறார். That he honors us. என் பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறது, My children have come to me and இந்த asked for பிள்ளைகளுடைய forgiveness. பாவங்களை நான் மன்னிப்பேன் I will forgive their sins. என்று சொல்லி அவர் மன்னிக்கிறார். And he forgives their ஆமென். sins. கருமையானவர்களே, Yes, my dear people. இதுதான் நமக்கும் தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between us, Satan, and God. பிசாசு கீழ்ப்படியாதவன், Satan doesn't obey. தேவனுடைய பிள்ளைகள் But God's children. பாவம் செய்தது உண்மைதான். It's true that we did sin. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து But when you come to God's presence, தான் பாவி என்று உணர்ந்து you realize that you're a sinner. யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்களோ Whoever comes to God's presence, அத்தனை பேரும் தேவன் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். God will accept them wholeheartedly. இந்த வேத சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். You understand the Bible verse. அவனுக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். He has already told him. இந்த உடலை விட்டு வெளியே போ என்று சொல்லியிருந்தார். He had commanded, leave the body. இப்போது கடைசியாக அவனை வெளியேற்றுகிறார். Now lastly, he himself அவன் comes. அந்த உடலை விட்டு வெளியேற்றப்படுகிறான். And the demon is put out of the body. இன்றைக்கு உன் குடும்பத்திலே யார் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறார்கள்? Today in your family,
family who is born to come. வரப்போகிற புதிய ஆண்டிலே In this new year that's to ஒரு come, ஆத்தும பாரத்தோடு விட you should have a very ஆண்டவரே பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும், Lord, my children should be delivered. என் கணவன் விடுதலை பெற My வேண்டும், husband should be என் delivered. மனைவி விடுதலை பெற வேண்டும், My wife should be delivered. என் ரத்த பந்துக்கள், My siblings, என் உடன்பிறப்புகள், my blood சொந்த friends, பந்துக்கள், my relatives, அக்கப்பக்கம் வாழ்கிறவர்கள், my neighbors, எங்களை ரட்சித்த தேவனே my God will redeem இவர்களை us. ரட்சிம் என்று கேளுங்க. You pray that the redeemer, இயேசு வந்தது Jesus came மனித குலத்தை மீட்பதற்காக, to redeem mankind, மனித குலத்தின் பாவங்களை மீட்பதற்காகத்தான். to redeem them from their sins. மனிதன் இன்றைக்கும் பாவத்தின் விளைவாக Till today man is பாவ தோஷம் போக வேண்டும் என்று சொல்லி for the guilt of sin to leave him. எத்தனையோ இன்றைக்கு முயற்சி எடுத்து தோல்வியடைந்து போவதை நாம் பார்க்கலாம். They still take so many efforts and fail. இன்றைக்கு மனிதன் எத்தனை முயற்சி எடுத்தாலும் No matter how many efforts a man takes, வெற்றி பெறவே முடியாது. they will never be ஆனால் victorious. ஒரே ஒரு வழி இருக்கிறது. But there's one way, அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். and that way is Jesus Christ. இரண்டாவதாக Secondly, தேவன் God, இன்னொரு காரியத்தை சொல்லி காட்டுகிறார். He says another thing then. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மனிதனா எப்படி இருந்தார், தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி He proves that how He was a God and how He was a man. மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 7, நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள். you can read in your house 24 இருந்து 27 முடிய. from 24 to 27. பேதுரு இப்பொழுது வலை வீசி மீன்களை பிடித்து விட்டு Peter, after fishing, பல வேலைகளை செய்துவிட்டு after finishing all his work, அவன் சில காரியங்களில் ஈடுபட்டு வரும் பொழுது when he finishes all the work and comes back, அவனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் அரசாங்கத்திலிருந்து, from the government, the collectors of the tax come and உங்கள் ask, உங்கள் போதகர் வரி கட்டுகிறாரா என்று சொல்லி. they ask him, does your teacher not pay the tax? ராஜாவுடைய வம்சத்துல பிறந்தவருக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. For the one born in the king's descendants, they don't have to pay tax. ஆனால் அவர் மனிதனாய் வந்திருக்கிறபடியால் But because he came as a human, அது வரி கட்டிதான் ஆக வேண்டும். he has to pay the tax. இப்ப மனுஷனா இருக்கிறார், அவர் தேவனா இல்ல. He is a man, not God now. மனுஷனா இருக்கிறதுனால அவர் வரி கட்டிதான் ஆக வேண்டும். Because he is a man, he has to pay tax. அவனுக்கு கேட்கிறவங்களுக்கு தெரியாது இவர் தேவன் என்று சொல்லி. The ones who are asking do not know he is God. இப்போது வரி கட்டவும் பேதுருவிடத்துல பணமோ பொருளோ இல்லை. Now Peter does not have any money to pay the tax. மிக கவலையோடு கூட வருகிறான் வீட்டுக்குள்ளே. He is very worried, comes back to his home. இயேசு அவனை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்துல என்ன வேதனை இருப்பது என்பதை அவர் அறிந்து கொண்டார். Jesus immediately knew what was the worry that Peter had. பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், He looks at Peter and நீ says, தூண்டில எடுத்துக்கொண்டு போ, you take your net. நான் சொல்லுகிறேன், நான் உண்டாக்கின அந்த கடலுக்கிட்ட போ. I will tell you to the sea I created, you go there. உன்னுடைய தூண்டிலை போடு. You throw your net. தூண்டிலை போட்டால் The moment you throw your net, அங்க சில மனிதர்கள் அந்த கடலிலே தன்னுடைய பணத்தை அங்க வீசி இருக்கிறார்கள். many men have thrown their money into the sea. அந்த காசை That money, நான் உண்டாக்கின மீன் எடுத்து வாயில வைத்துக் கொண்டிருக்கும். there is a fish that I created will have that money in its mouth. இந்த மாதிரி யாரும் வரி கட்டிக்கிறீங்களா? Have you ever paid tax like this? நான் உண்டாக்கின கடலில, The sea I created, நான் சிருஷ்டித்த மீன்களிலே the fishes I created, ஒரு மீன் one of the fish, மனுஷ போட்ட காசை எடுத்து the money that the man has put, தான் வாயில வச்சுட்டு இருக்குது. it is kept in his mouth. யாருக்கு கொடுக்கறதுக்கு? Now it is ready to give to உனக்கு எனக்கு வரி கட்டுறதுக்கு அது ரெடியா வச்சுட்டு இருக்குது. the fish is ready to give you money to pay the tax. நீ என்ன பண்ணு, You have to do, தூண்டில போடு. you throw the net. அந்த தூண்டில போட்டினா You throw the net in the bay. கோடிக்கணக்கான மீன்கள் கடல்ல இருக்குது. There are crores of fishes in the sea. ஆனா வாயில காசு வச்சிருக்கிற மீன் தான் ஒரு தூண்டில நாட்டும். The fish that has the money in its mouth only will come to your net. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்க. clap hands and thank God. இதான் நம்முடைய தேவை. This is our God. மனிதனுக்கு மனிதனா இருந்தா He was a human as human. ராயனுடைய ராயனுக்கு செலுத்தி விடு, You pay what you have to pay to the emperor, தேவனுடைய தேவனுக்கு செலுத்தி விடு. and you pay what you pay to God. பேதுருவே, Peter, அந்த தூண்டில கிடைக்கிற அந்த காசை எடுத்துக்கொண்டு take the first shekel you get. உனக்கு எனக்கு சரியா இருக்கும், போதும், அது போதும் கபடி வரீங்க. It will be perfect for you and me. You pay it. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தேவன் Our God நீதி உள்ள தேவன், was a righteous God. பரிசுத்தம் உள்ள He தேவன். was a holy God. அவர் மனிதனுக்கு மனிதனாய் இருந்தார், He was a human to human, தேவனுக்கு தேவனாய் இருந்தார். and he was God and God. இன்றைக்கு அநேக இடங்களிலே Today in many places, கள்ள போதனைகளினாலே, giving false preaching, திருத்துவம் இல்லாத போதனையின் சபைக்கு தயவு செய்து நீங்கள் விலகி வாழ வேண்டும் என்று
கர்த்தர் விரும்புகிறார். God wishes that you stay away from the churches who do not preach Trinity. தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது When God created man, அவரும் திருத்துவம், He was also in the Trinity. நம்மையும் திருத்துவமாக He படைத்திருக்கிறார். created us as a Trinity. காரணம் நீயும் நானும் அவருடைய சாயல் இருக்கிறோம். Why? Because you and me are in the likeness of God. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. It's the God, Son, and the Holy Spirit. முதல் மனிதனை படைக்கும் பொழுது When He created the first man, முதல் மனிதனை படைக்கும் பொழுது when He created the first man, ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. let's read Genesis chapter 1 verse 26. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் God had created everything மனிதனை மாத்திரம் to make man. நமது சாயலாய் சிருஷ்டிப்போம் என்று சொன்னார். He says, let us create man in our image, after our கூர்ந்து likeness. கவனிங்கள். Pay attention to the words used. முதலாவது சிருஷ்டிப்பு. First creation. ஒன்றுமே இல்லை. Nothing was there. மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. Man wasn't there. மனிதனை சிருஷ்டித்தார். God created man. தேவன் எப்படி ஆவியா இருக்கிறாரோ How God was a spirit. அப்படிதான் மனிதனை ஆவியாய் சிருஷ்டித்தார். First He created man as a spirit. எப்படி சிருஷ்டித்தார்? Already created. ஆணும் பெண்ணுமாக He சிருஷ்டித்தார். created as a man and woman. இந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த இந்த மனுஷனை This human that God created, இரண்டாம் அதிகாரத்திலே in the second chapter, 7வது வசனத்திலே the 7th verse. முதலாவது மண்ணை எடுக்கிறார். Now he takes dust from the earth. இது உண்டாக்கப்பட்டது. This was already created. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் போது மண் உண்டாக்கப்பட்டது. The mud was created on the earth and the field was created. இப்பொழுது மண்ணை உண்டாக்கப்பட்ட கண்களை காண்கிற மண். Mud, whatever you can see in your eyes. இந்த மண்ணை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய சாயலிலே மனுஷனை அப்படியே உண்டாக்குகிறார். How he is, he created man in that form. முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை ஆணும் பெண்ணுமை This man and woman he created in the beginning. அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மையை நிற்க செய்து He made the doll stand taken from mud. தன் நாசின் சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ளே ஊதுகிறார். He sent the breath of his nostrils into it. இப்போது ஜீவ ஆத்மாகிறார். Now it lives in கரங்களை the தட்டி soul. அவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and praise God. இப்போது ஆவி உள்ளே இருக்கிறது, The spirit is inside. ஆத்மா உள்ளே இருக்கிறது, Soul is inside. சரீரம் வெளியே இருக்கிறது. And the body is outside. சரீரம் வெளியே காணப்படுகிறது, The body that you see. ரத்தம் உள்ளே இருக்கிறது, Blood is inside. எலும்பு அதற்குள்ளே இருக்கிறது. The bone is inside there. எல்லாம் சிருஷ்டிப்பு திருத்துவம் தான். Every creation is of three things. இப்போது சரீரம் இருக்கிறது, Now you have the body, எலும்பு இருக்கிறது, the bones. ரத்தம் இல்லைனால் மனுஷன் உயிரோடு இருக்க If முடியாது. there's no blood, man cannot live. ரத்தம் இருக்கிறது, You have blood, எலும்பு you இருக்கிறது, have the bones. மேல சரீரம் இல்லைன்னா மனுஷனை சொல்ல முடியாது. There is no point in having that if you don't have a body. எத்தனை பேருக்கு புரிந்ததோ இல்லையோ How many of you are understood? மீண்டுமா இதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். Listen to it again and இந்த understand. சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனை தான் This man that was created, பிசாசு கெடுத்து விட்டான். Satan destroyed him. மனிதன் பாவம் செய்து மகிமை அடைந்து போனான். Man did sin and lost his glory. உள்ளான மனுஷன் செத்து போனான். The inner human, he died. நடைப்பிணமாக 4000 வருடம் மனுஷன் வாழ்ந்து For கொண்டிருக்கிறான். 4000 years, he was just a living body that was walking. இயேசு மனிதனாய் வந்த பிறகுதான் Only after Jesus was born, மனித குலத்திற்கு மீட்பு வந்தது. there was redemption to mankind. 1 யோவான் 3:16 வாசித்து பாருங்கள். 1 John 3:14, you can read and see. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக Before Jesus was born, இந்த உலகத்திலே அன்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் இருந்தது. there was no word called love. இயேசு எப்பொழுது பிறந்தாரோ, Only when Jesus was born, இயேசு எப்போது நமக்கு ஜீவனை கொடுத்தாரோ, when he gave us his life, அன்றைக்கு தான் அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்தது. the word love got its meaning. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் God created his only son தன் ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததினாலே because he gave his only life to us. அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம். We got to know what love is. அதுவரைக்கும் மனுஷன் மிருகமாய் தான் இருந்தான். Till that time, man was just like an animal. பிசாசின் குணமுள்ளவனாய் இருந்தான். He had the qualities of the devil. இன்றைக்கும் நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம். Today also you can see that. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், For the ones who have not accepted, இயேசு உள்ளத்தில் இருக்காதவர்கள், for the ones who do not have Jesus அவர்கள் in the heart, எப்பொழுது பார்த்தாலும் பாவ சிந்தனையோடு இருப்பார்கள். no matter what you do, they'll always have the thoughts of sin. பாவ எண்ணங்களோடு வாழ்வார்கள். They will live in the thoughts of sin. பாவத்திற்கு அடிமைப்பட்டு They'll be போயிருப்பார்கள். slaves of sin. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று For சொன்னார். them to deliver from that, இயேசு ஒருவரால் தான் முடியும். only Jesus can do it. கடைசியாக 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். We finish with the last thing now. உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே Deuteronomy chapter 4வது வசனத்திலே verse 4. நான் கர்த்தர்
I am the Lord. நான் தான் கர்த்தர், I am the Lord. என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை There is no other Lord than me. என்று சொல்லிவிட்டார். He said that. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்து விட்டார்கள்? So what many people do? பிதாவாகிய தேவனும் இல்லை, There is no God the Father. ஆவியும் இல்லை, There is no Holy Spirit. கர்த்தர் ஒருவர் என்று சொல்லிவிட்டார்கள். There is only Jesus Christ. the Lord. இப்படி சில சபைகள் பிரிவினைக்கு கொண்டு வந்து விட்டது. Many churches bring in this separation. இப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போவீர்கள் சொன்னால் If you go to such churches, ஆவிக்கும் பிதாவுக்கும் இடமே இல்லை. there is no place for the Father and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவனை ஆராதிக்கிற நாம், We who worship the Trinity God, ஒரே கடவுளை ஆராதிக்கிற நாம் we who worship one God, அறிந்து கொள்ள வேண்டும். we have to understand இந்த this. பழைய ஏற்பாட்டிலே In the Old Testament, இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்க்கையில வரும் பொழுது when Jesus Christ came into the world, தேவனுடைய குமாரன் என்று அவர் வெளிப்படுத்தப்பட்டபடியால் தானே because he was preached as the Son of God, யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Jews are not able to accept him. எங்களுக்கு ஒரே ஒரு தேவன், We have one God, அந்த ஒரு தேவனை ஆராதிப்போம். and that God only we நீ worship. எப்படி தேவ குமாரன் என்று சொல்லிக் கொள்ளலாம்? How can you say you're the Son of God? நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய் You are blaspheming against him. என்று சொன்னார்கள். And they said that. ஆனா இதே பழைய ஏற்பாட்டிலே In the same Old Testament, இந்த தேவ குமாரனை இவர்களே ஆராதித்திருக்கிறார்கள். these people only worship the Son of God. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே Psalms chapter 2, 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. read the 12th verse. குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு, Kiss the Son lest he be angry, குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு lest the Son be angry. அவரை முத்தம் செய்யுங்கள். Kiss the Son. முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னா உலக பிரகாரம் யோசிக்காதீங்க. Don't think worldly. அவரோடு கூட இணைந்து இருங்கள். It is about abiding in him. அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு For him not to be angry, அவரோடு கூட இணைந்து வாழுங்கள். be abiding in him, live in unity with him. நீதிமொழி புஸ்தகம் Book of Proverbs, 30ஆம் அதிகாரத்திலே verse 30, 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். verse 3 and 4 you can read. வானத்தை உண்டாக்கினவர் யார்? Who has created the heavens? அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் Who is the one who created the அவருடைய universe? குமாரனுடைய நாமம் என்ன? What is the Son's name? அன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It was already revealed to them. பிதாவாகிய தேவன் God the Father, அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். he has a son. அவர் குமாரனாய் வரப்போகிறார் என்று சொல்லி His son will come. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It is preached in the Old Testament. இவ்வளவு வெளிப்படுத்தியும் கூட Even after revealing so much, இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று அவரை தள்ளினார்கள். they said he is blaspheming against God and they threw him away. அதனால்தான் யோவான் புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. That is why in the book of John it's written clearly. ஆதியிலே வார்த்தை இருந்தது. At the beginning there was word. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. The word was with God. வார்த்தையே தேவனாய் And இருந்தது. the word was God. அந்த வார்த்தையே மாம்சமாய் வெளிப்பட்டது. And that word became flesh. அந்த வார்த்தையே மாம்சமாய் வெளிப்பட்டது. That word became flesh. மாம்சமாய் வந்தவர் And the God came with, இரத்தத்தோடு கூட வந்தார். he came with blood. மாம்சமும் இரத்தமுடையவராய் இருந்தார். He came with blood and flesh. மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மனித குலத்தையும் Mankind was the bondage of Satan. தன்னுடைய மரணத்தின் வழியாக Through his death, பிசாசை அழிக்கும்படி to destroy that. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். Jesus died and he rose. ரோமர் 1:5 வசனம் சொல்லுகிறது. Romans 1:5 says, தேவனுடைய குமாரன் through Christ the Lord, மரித்தோரிலிருந்து from death, உயிர்த்தெழுந்ததினாலே because he is resurrected, பலவாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. it is clear கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி that சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து Jesus Christ, உலகத்தில் வந்த பரிசுத்தவான்களை போல அல்ல, he was not an holy people came மனித குலத்தை பரிசுத்தப்படுத்தும்படி to make holy the mankind. பாவத்திலே கட்டப்பட்டிருந்த மனுஷனை Mankind was born in விடுதலையாக்கும்படி to deliver them தன்னுடைய மரணத்தின் வழியாய் through his death. பிசாசை வெற்றி பெற்றார். He was victorious over them. சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் He was cross, he was victorious. பிறந்தார், He was born, மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாவது உயிர்த்தெழுந்தார், third day he rose. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Today he is alive. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, And the Bible says, இயேசு பிறக்கும் பொழுது Jesus was born. 2 பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 2 names were given. ஒன்று மனித குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பார் என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். One was because going to redeem people from a sinner named Jesus. அந்த மனித குலத்தின் பாவங்களை மீட்டெடுத்த இயேசுதான் Jesus will redeem the sin. தேவன் நம்மோடு கூட வாழப் போகிறார் என்று சொல்லப்பட்டது. You saw he will live with us. இம்மானுவேல் என்று சொல்லி You saw Emmanuel. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத வாக்கியம் The glory that the Old Testament people did not get. காலாமல் விசுவாசிக்கிற நமக்கு இன்றைக்கு We who see without belief, we who believe without seeing. தேவன் நம்மோடு கூட வாழ்கிறார். God is with us. தேவன் நம்மோடு கூட வாழ்கிறார். God is with us. தேவன் நம்மோடு கூட வாழ்கிறார். God is with us. நம்மோடு கூட வாழ வந்து விட்டார். He's come to live with us. அன்றைக்கு அன்னை மரியா That day, Mary, தன் கர்ப்பத்திலே இடம் கொடுத்தார்கள். she gave place to the இந்த womb உலகத்திற்கு இயேசுவை கொடுக்கும்படி. to give Jesus to this world. என் அன்பு
சகோதரனே சகோதரி, My dear people, சபையே, my dear church, உலகம் எங்கும் காட்சியை பார்க்கிற என் தேவனுடைய ஜனங்களே, and all my God's people are seeing this. யூடியூபாக பார்க்கிற தேவ ஜனங்களே, All my people are seeing through YouTube. எல்லா ஜனங்களும் ஒன்றை சிந்தித்து பாருங்க. All the people should think one thing. உனக்காக எனக்காக For you and me, இந்த உலகத்திலே in this world, இரட்சகர் இயேசு என்ற பெயரிலே in the name Jesus, மரியாளுடைய கர்ப்பத்தில் இடம்பெற்று இந்த உலகத்திற்கு வந்தார். from Mary's womb he came to this world. அன்னை மரியாள் தன் வாழ்க்கை முழுதுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்கள். Mother Mary always was a servant of God's word. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, Today you and me are listening to this word. இயேசு பிறந்தார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களே, You are celebrating that Jesus was born, Jesus was உன்னுடைய born. உள்ளத்திலே பிறக்க இடம் கொடுப்பாயா? Will you give him a place in your heart for him to உன்னுடைய be born? உள்ளத்திலே கொடுப்பாய் என்று சொன்னார். If you give a place in your heart for him to be born, உன்னை கொண்டு நம்மை கொண்டு through you and me, இந்த தேசத்துல வாழ்கிற ஜனங்கள், these people are living in this country. அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை The ones who are living in unknown, கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். God is ready to deliver. விடுதலையாக்க போகிறார். He's going to deliver them. கண்களை மூடி சிறந்தாய். Let's close our eyes, bow நம்மை our நாமே heads, ஒப்பு கொடுப்போமா? and let's surrender ourselves. கர்த்தாவே எங்கள் மேல் மனம் இறங்கும். Lord, you have mercy on us. கர்த்தாவே எங்கள் மேல் மனம் இறங்கும். Lord, have mercy on us. இதோ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். The one who sins is from devil. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு To destroy the works of the devil. தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்த்தோமே. It's so the Son of God came there. அந்த தேவகுமாரன் மாம்சத்தும் இரத்தத்தும் உடையவராய் வந்தீரே. The Son of God came in flesh and blood. மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மனித குலத்தை மீட்டெடுத்தவரே. You redeemed all mankind who was in the fear of என்று death. வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை மீட்டெடுத்தவரே. Today you redeemed who are seated here, இனி Lord. வரப்போற காலங்களிலே The time to come. லட்ச லட்சமாய் Lakhs and lakhs. கோடி கோடி ஜனங்களாய் In crores and crores. ரட்சிக்கப்பட For them to be redeemed. அன்னை மரியாதை போல Like to Mother Mary. எங்களை ஒப்பு கொடுக்கிற We மாட்டோம். surrender us. எங்கள் உள்ளத்திலே பிறந்தருளும். Be born in us. செபிப்போமாக. Let us pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious இந்த Lord, காலை ஆராதனைக்காய் நன்றி we செலுத்துகிறோம். thank you for this morning இந்த worship. பிறப்பின் நல்ல நாளிலே In the day of your birth, இந்த உலகத்திலே மனிதனுக்கு மனிதனாய் வந்தீர் சுவாமி. you were born as a human in this earth, Lord. தேவனுக்கு தேவனாய் வந்தீர் You ஆண்டவரே. were there as a மனிதனாய் God. வாழும் பொழுது When you're here, உமக்கு பசி உண்டாயிற்று, when you lived as a human, உமக்கு களைப்பு உண்டாயிற்று, you were tired, சோர்வு உண்டாயிற்று. you were weak, ஆனால் அதே சில நேரங்களிலே but at the same time, நீர் தேவனாய் இருந்தபடியா when you were God, காற்றை அடக்கினீர், you calmed the sea, கடலை you அடக்கினீர், calmed the wind, பிசாசுகளை விரட்டினீர் சுவாமி. you shooed away the பிசாசுகள் demons. எல்லாம் உடைய பாதத்தில் வந்து தாண்டவரே. All the demons came to your feet. இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலே வந்தீரா? Today, will you come to our heart? இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலே வருவீரா? Today, will you please come to our heart? சபையின் மக்கள் உள்ளத்திலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீர் பிறப்பீராக. Will you please be born in each and ஒவ்வொரு every one's உள்ளத்திலே heart? நீர் பிறப்பீராக. Let you be born in each and every குடும்பத்திலே யார் கட்டப்பட்டிருந்தாலும் சுவாமி, whoever is born in the family of God. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வந்தவரே. You are come to destroy the உங்களுடைய works. பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, Whoever is bonded in the works. இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகும்படியாக In the ஜெபிக்கிறோம். name of Jesus, you will deliver கட்டை them. அழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Let God be broken குடி பழக்கத்திற்கு, in alcoholism, போதை பொருட்களுக்கு, drugs, கஞ்சா பழக்கத்திற்கு, drugs, Lord, உபச்சாரத்திற்கு, in adultery, வேசித்தனத்திற்கு, eatness, புருஷனுக்கு துரோகம் பண்ண சகோதரிகளை, and all the women who cheat, கணவனுக்கு துரோகம் பண்ண பெண்களை, and all the women who cheat, சகோதரிகளை all, கர்த்தர் விடுவிப்பீராக. Lord, you இனியாவது ஒரு நல்ல மகனாக மகனாக let them live as a good வாழ person. கர்த்தர் அருள் புரிபடியாக In ஜெபிக்கிறோம். this world, Lord, you give them பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறேன். the ones who are bonded in sin, அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற and secret lives that are living. ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கினார். Let everyone be delivered. உம்முடைய பிறப்பு, Let your birth, உம்முடைய பிறப்பு let your birth உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில in your children's life, ஒரு சந்தோஷத்தை உண்டாகட்டும், let it bring a happiness, சமாதானத்தை let உண்டாகட்டும், it bring a peace, தெய்வீக வல்லமை let உண்டாகட்டும். it bring a divine தேவ glory. சமாதான பிறகு என்று அறிந்து கொள்ளட்டும். Let them know you are the God இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக for this year, இன்னும் இருக்கிற இந்த 8 நாட்களுக்குள்ள the days that's there left. இந்த வருடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்த்து இன்னும் வரவில்லை என்று காத்திருக்கிறார்களோ, Whatever they expected in this year or not, கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Lord, you bless them with them. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே They will Father and Holy Spirit. உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். put your children into your hands. லட்சுமியுடைய கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். put it into your hands. ஜான் பிரீட்டோட கரத்தில் ஒப்புக் We put it கொடுக்கிறோம். into your hands, Brother John. மோகனுடைய கரத்தில் ஒப்புக் We put it into கொடுக்கிறோம். your hands, Brother Paul. சிந்துடைய கரத்தில் ஒப்புக் We put கொடுக்கிறோம். it into your hands, Sister. நீல் ஏஞ்சலினாவுடைய கரத்தில் ஒப்புக் We put it கொடுக்கிறோம். into your hands, Sister. பிரியங்காவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரேஷிதாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். Lord, bless each and every மீண்டும் ஒரு ஆண்டை கொட்டி விடுகிறவருக்கு நன்றி one. Thank you for சொல்லுகிறோம். giving them another year. ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரர் ரிச்சர்டுடைய ஓனர் ஆண்டவரே, ஆக்சிடென்ட் அடிபட்டு இருக்கிறார்கள். Lord, the owner has been hurt, Lord.
அவருடைய இடத்துல கேட்டுக்கொண்டார்கள் சுவாமி. They prayed to us. இயேசுவின் பிறப்பின நாளிலே The day of the எங்கள் Christ. எஜமானுக்காய் ஜெபிக்கிறேன். Pray for our order. அப்பா ரிச்சர்டோட ஓடலுக்காய் நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். we pray for Brother Chitra. கோவிந்த் குப்தாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray for Govind. இப்போது உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். Let your word go now. அவர் பட்டிருக்கிற அந்த காயங்களில் பரிபூர்ண சுகம் பெறட்டும். Let them heal from their wounds. மீண்டும் அந்த இடத்துல சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. Let them come here and testify. அற்புதத்தை செய்கிறது. Lord, you do miracles. அற்புதத்தை செய்யும்படியாய் You do it to them. இப்ப இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். In the name of நல்ல பிதாவே. In the name of Redeemer Christ. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Clap நன்றி. hands.